ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ மன்னிக்கான லெசன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய டவுட்ஸ் வந்து நம்ம உடைக்க போகிறோம். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆன் இன் அட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை இன்னுமே நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம், யூடியூப்பில் பார்த்துருப்போம், நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருப்போம். ஆனால் ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்கும். ப்ரோ இந்த ஆன் அங்கே யூஸ் பண்ணுறாங்க, இன் இங்கே யூஸ் பண்ணுறாங்க, ஒரே டவுட்டாக இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்குறேன் உங்களை எல்லாத்துக்கும். ஸோ இன்றைக்கான லெசனில் இந்த ஆன் அட் இன் இந்த 3 ப்ரிப்போசிஷனும் எக்ஸாக்டாக எங்கெங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுடைய நோட் அண்ட் பென் எடுத்துக்கோங்க, ஏன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ஒன்லி யூ கெட் நோட்டிஃபைட் whenever we post new videos. ஓகே guys, ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட் பார்க்க போகிறோம். ஸோ அட்னா நான் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் லெசனில் சொல்லியிருப்பேன், ஒரு எக்ஸாக்டான பிளேசஸ் சொல்கிறது, சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், அட் த ஹாஸ்பிட்டல்னால் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க, ஆனால் ஹாஸ்பிட்டலில் எங்கே இருக்குன்னு தெரியாது, ஆனால் ஹாஸ்பிட்டல் தான் கண்டிப்பாக இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சுட்டு நினைக்கிறோம், ஹாஸ்பிட்டலில் எங்கே இருக்கீங்கன்னு தெரில, ஆனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க, எக்ஸாக்டாக ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க, ஆனால் ஹாஸ்பிட்டலில் எந்த பிளேஸில் இருக்கீங்கன்னு தெரில, சரிங்களா? ஸோ அடுத்து அட் த டோர், எக்ஸாக்டாக அட் த டோர்ட்டு நிற்கிறீங்க. அட் த டோர், ஒரு டோர் இருக்குன்னா அதுக்கிட்ட நீங்கள் இருக்கீங்க, ஆனால் எந்த பக்கம் நிற்கிறீங்க, ரைட் சைடில் இருக்கீங்களா லெஃப்ட் சைடில் இருக்கீங்களான்னு தெரியாது, ஆனால் அட் த டோர். அட் த டேபிள், ஸோ அந்த டேபிள் இருக்குன்னு வச்சிங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ஸ்டாண்டிங் அட் த போர்டு, நான் போர்டில் லெஃப்ட் சைடு நிற்கிறேன்னா ரைட் சைடு நிற்கிறேனாங்கிறது மேட்ரு கிடையாது, பட் அட் த போர்டு, ஐ எம் ஸ்டாண்டிங் அட் த போர்டு, நான் போர்டுகிட்ட நிற்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஆனால் எக்ஸாக்டாக போர்டு தான் நிற்கிறேன், அந்த போர்டு எந்த அளவுக்கு கன்ஃபைன்டாக இருக்கோ அதுக்குள்ளே நான் இருக்கேன் அப்படிங்கிறது தான், சரிங்களா? அட் த ஸ்கூல், ஓகேங்களா? கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கேன், எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், சரிங்களா? ஸோ அட் த ஸ்கூல் அப்படின்னா நான் ஸ்கூலில் இருக்கேன். ஸ்கூலில் எங்கே இருக்கேன்? ஸ்கூலில் எங்கே இருந்தாலும் இருக்கலாம், ஆனால் ஸ்கூலில் தான் எக்ஸாக்டாக இருக்கேன். ஸோ ஒரு ஸ்பெசிஃபைடான பிளேஸ், எக்ஸாக்டாக நான் ஸ்கூலில் தான் இருக்கேன், ஆனால் ஸ்கூலுக்கு உள்ளே இருக்குன்னா காம்பவுண்டுக்கு வெளியே இருக்கிறனாங்கிறது மேட்டர் கிடையாது, சரிங்களா? அட் த ஸ்கூல். அட் த கிரவுண்ட், ஐ எம் அட் த கிரவுண்ட், நான் கிரவுண்டில் இருக்கேன். அட் த பார்க், ஐ எம் அட் த பார்க். ஸோ ஐ எம் அட் த பார்க் அப்படின்னா நான் பார்க்கில் இருக்கேன், பார்க் உள்ளே இருக்கிறனா வெளியே இருக்கிறனா, ஆனால் பார்க்கில் இருக்கேன். எந்த இடம், அதாவது எந்த இடம் மீன்ஸ் எந்த எக்ஸாக்டான பிளேஸ் மீன்ஸ் பார்க்கில் இருக்கீங்க. பார்க்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த பார்க்கில் இருக்கீங்க. ஐ எம் அட் த பார்க், நான் பார்க்கில் இருக்கேன். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்க்கில் ஒரு ரூமில் இருக்கேன், ஓகே, ஐ எம் அட் த பார்க் இன் அ ரூம், நான் பார்க்கில் இருக்கேன், எங்கே இருக்கீங்க? ரூமுக்குள்ளே இருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் எங்கே யூஸ் பண்ணுறோம்? ஒரு ரூம், ஓகேங்களா? அதை நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது உங்களுக்கு புரியும், சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ இந்த வேர்டு மட்டும் நம்ம விட்டுருவோம், இந்த வேர்டு வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்குவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன் பார்த்துட்டு வந்துருவோம், சரிங்களா? ஸோ இன் அப்படின்னா என்ன? உள்ளே, சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம், அட் த ஹாஸ்பிட்டல்னா எக்ஸாக்டாக ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு அப்படின்னு சொன்னீங்க ப்ரோ. இந்த ஹாஸ்பிட்டல்னா என்ன ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்கீங்கன்னா ஒரு ரூமுக்குள்ளே இருக்கீங்க, ஓகே? இன்னும் என்ன? உள்ளே அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அட் த ஹாஸ்பிட்டல்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கோயிங் டு விசிட் மை பிரதர் அட் த ஹாஸ்பிட்டல். உங்கள் பிரதர் வந்து ஹாஸ்பிட்டலில் ஏதாவது இஷ்யூலாம் இருக்காங்கன்னு வச்சிங்களேன், யாராவது ஒரு ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ யாராவது இருக்காங்க, அவங்க நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்லலாம்? ஐ எம் விசிட்டிங் மை பிரதர் ஆர் சிஸ்டர் ஆர் ஃப்ரெண்ட் அட் த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெண் வந்து ஒரு குழந்தை பிறகுன்னு வச்சிங்களேன், அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? a lady is giving a birth a child in the hospital, ஓகேங்களா? அந்த இடத்துல இந்த ஹாஸ்பிட்டல், கண்டிப்பாக அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருப்பாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே தான் இருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஹாஸ்பிட்டல்னால் நீங்கள் வந்து அந்த இடத்துல அட்மிட் ஆகிருக்கீங்க, நீங்கள் அங்கே உள்ளே இருக்கீங்க கண்டிப்பாக, சரிங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் இருக்கீங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக இந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஹாஸ்பிட்டல்னால் நீங்கள் ஒருத்தரை பார்க்க போகிறீங்க, அந்த பிளேஸ் சொல்கிறது. இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அங்கே யாரும் இருக்காங்க, உள்ளே அட்மிட் ஆகிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் அட் மை ஹவுஸ் அப்படின்னா நான் வீட்டில் எங்கேயுமே இருக்கலாம், சரிங்களா? ஐ எம் அட் மை ஹவுஸ் அப்படின்னா நான் வீட்டில் இருக்கேன், அந்த வீட்டில் எங்கே இருக்கலாம். ஐ எம் இன் மை ஹோம் அப்படின்னா இல்லை அட் மை ஹவுஸ் அப்படின்னா நான் வீட்டுக்கு உள்ளே இருக்கேன், ஓகேங்களா? ஹவுஸ் அப்படின்னா ஒரு பெரிய பில்டிங், அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரூம்ஸ் இருக்கும், நிறைய ஹோம் இருக்கும், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த பிக் ஹவுஸ், இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஹோம் இருக்குது. ஸோ அந்தாண்ட லெஃப்ட்டில் ஒன்று இருக்குது, ரைட்டில் ஒன்று இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்? ஐ எம் அட் மை ஹவுஸில் இருக்கேன், ஆனால் எந்த இடத்துல இருக்கேன் தெரியாது, பட் ஐ எம் இன் மை ஹோம் அப்படின்னா நான் ஹவுஸில் நான் வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறது தான், சரிங்களா? ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு கண்டிப்பாக நம்புகிறேன், ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கார், ஓகேங்களா? கார் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபைன்டான பிளேஸ். அதேமாதிரி ஹாஸ்பிட்டல் நம்ம சொன்ன மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல்னால் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் தான் இருக்குங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
அட் த ஸ்கூல்னு சொல்லியிருக்கீங்களா, அட் த ஸ்கூல்னா நீங்கள் போகிறீங்க. ஐ எம் கோயிங் டு see my child at the school. நான் என் குழந்தைய பார்க்கறதுக்காக ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன். எங்கே போயிட்டுருக்கீங்க? ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கீங்க. பட் வேர் இஸ் யுவர் சைல்டு? மை சைல்டு இஸ் இன் த ஸ்கூல். ஸ்கூலில் ஒரு கிளாஸில் இருக்கான். ஸோ அதை வந்து இன்டைரக்டாக சொல்கிறீங்க. அவன் வந்து ஸ்கூலுக்கு உள்ளே படிச்சுட்டு இருக்கான்ட்டு நீங்கள் அதான் இந்த ஸ்கூல்னு சொல்லிடுங்க. ஹி இஸ் ஸ்டடிங் அட் த ஸ்கூல் இந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் டேரெக்டாக என்ன சொல்லுவீங்க? ஹி இஸ் ஸ்டடிங் இன் த ஸ்கூல் அப்படின்னு சொல்லிடுறீங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன் சென்னை. ஸோ பிக் சிட்டிஸ், நகரங்கள், இந்த சேலம், இன் சென்னை, இன் இந்தியா, கண்ட்ரி, பிக் பிளேசஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த யூஸ் பண்ணணும், அட் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், மை பிரதர் இஸ் லிவிங் இன் அமெரிக்கா ஃபார் த லாஸ்ட் செவரல் இயர்ஸ். பல வருஷங்களாக என்னுடைய தம்பி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறது. வேறு எந்த மாதிரி சொல்லலாம்? ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் சென்னை ஃபார் லாஸ்ட் 2 years. நான் கடந்த 2 வருஷமாக சென்னையில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால் ஐ வாஸ் இன் சென்னை ஃபார் த லாஸ்ட் 2 years. நான் வந்து சென்னையில் இருந்தேன் லாஸ்ட் 2 வருஷமாக அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த இடத்துல ஒரு பிளேஸ், பிக் சிட்டிஸ், கண்ட்ரீஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன் தான் யூஸ் பண்ணோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூம். ஸோ ரூம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்ஃபைன்டான பிளேஸ். கன்ஃபைன்டான என்ன? ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ அதனால் இந்த ரூம் சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெலிகாப்டர். ப்ரோ ஹெலிகாப்டர் மேலே தானே பறக்குது, அதுக்கு என்ன இந்த ஹெலிகாப்டர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஹெலிகாப்டருக்கு உள்ளே இருக்கீங்க. யார் இந்த ஹெலிகாப்டர்? நீங்கள் ஹெலிகாப்டருக்கு உள்ளே இருக்கீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் இருக்கும். இந்த எண்ட் ஆஃப் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். சரிங்களா? அகைன் ஒன்ஸ் ஐ இன்டிமேட் யூ. ஸோ இந்த ஹெலிகாப்டர் அப்படின்னா ஹெலிகாப்டருக்கு உள்ளே இருக்கேன். இந்த ரெஸ்ட் ரூம் அப்படின்னா ரெஸ்ட் ரூமுக்கு உள்ளே இருக்கேன். இந்த பாக்ஸ், தேர் இஸ் எ கீ இன் த பாக்ஸ். ஸோ ஒரு கீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் இஸ் அ கீ இன் த பாக்ஸ். அங்கே ஒரு கீ வந்து அந்த பாக்ஸில் இருக்குது. ப்ளீஸ் கீப் இட் அப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன் அப்படின்னா உள்ள அப்படிங்கிற மீனிங் தான். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீனிங், பட் நிறைய வேரியேஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சென்னை. சரிங்களா? மற்றதெல்லாம் ஓகே. ஹாஸ்பிட்டலுக்கு உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கிறது ரெண்டுக்கும். பிக் சிட்டிஸ் அண்டு மிகப்பெரிய நகரங்களுக்கு நம்ம வந்து இன் தான் யூஸ் பண்ணணும், அட் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணல, நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்னா மேலே, ஆன் த வால். ஆன் த வால் அப்படின்னா வால்னா என்ன? செவரு. ஸோ தேட் இஸ் அ ஃபோட்டோ ஆன் த வால். தேட் இஸ் அ ஃபோட்டோ ஆன் த வால். ஸோ ஒரு ஃபோட்டோ வந்து ஆன் த வால், அந்த வால்களில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆன் த டேபிள், மை பைக் கீ இஸ் ஆன் த டேபிள். ஓகே, மை மொபைல் இஸ் ஆன் த டேபிள். ஸோ மை பென் இஸ் ஆன் த டேபிள். ஆன் த டேபிள், மேலே டேபிளுக்கு மேலே இருக்காது, உள்ளே இருக்குன்னு எப்படி சொல்லணும்? மை பென் இஸ் இன் த டேபிள். ஓகேங்களா? இந்த டேபிள். அப்போ அந்த டேபிளில் இதை ட்ரா இருக்குது, அந்த ட்ராக்குள்ளே இருக்குது. ஸோ ஆன் த டேபிள். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்து ஆன் த ஃப்ளோர், ஃப்ளோருக்கு மேலே ஐ எம் சிட்டிங் ஆன் த ஃப்ளோர். ஓகேங்களா? ஐ எம் ஸ்டாண்டிங் ஆன் த ஃப்ளோர். ஸோ இந்த மாதிரி நானே பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன். எவ்ரிபடி ஹேஸ் டு மேக் மிஸ்டேக்ஸ் டு கெட் பெட்டர். ஓகே கைஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன் நம்ம வேறு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டை சொல்லும் போது நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டும், இந்த வேர்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங் இருக்குது, நான் சொல்கிறேன் என்னன்ட்டு. ஆன் நேரு ஸ்ட்ரீட், ஐ எம் ஆன் நேரு ஸ்ட்ரீட். ஒரு ஸ்ட்ரீட்டை சொல்லும் போது நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணணும், இன் யூஸ் பண்ணக்கூடாது, அட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அட்டு யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி யூஸ் பண்ண சொல்கிறேன். ஐ எம் ஆன் நேரு ஸ்ட்ரீட், யூ ஆர் ஆன் மணி ஸ்ட்ரீட். ஸோ நான் வந்து இப்போ நேரு ஸ்ட்ரீட்டில் இருக்கேன். ஐ வாஸ் ஆன் மணி ஸ்ட்ரீட் அப்படின்னா நான் வந்து மணி ஸ்ட்ரீட்டில் இருந்தேன் அப்படின்ட்டு. அதாவது ஸ்ட்ரீட்டை சொல்லும் போது நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணணும், இன் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரிங்க நான் ஸ்ட்ரீட் யூஸ் பண்ணும்போது ஆன் தான் யூஸ் பண்ண சொன்னேன். அதே இந்த இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3rd நேரு ஸ்ட்ரீட் அப்படின்னா அட்டு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்பர் வந்துருது, நம்பர் வந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? அட்டு தான் யூஸ் பண்ணணும், ஆன் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ அதனால தான் இங்கே யூஸ் பண்ணியிருப்பேன் நான், அட் 3rd ஸ்ட்ரீட். இப்போ அது இது வேற மாதிரி எல்லாம் ஆன் சேட்டு ஸ்ட்ரீட் என்னோட பேர். ஓகேங்களா? சாரி. ஸோ ஏதாவது நம்பர் வந்துச்சு அப்படின்னா அட்டு யூஸ் பண்ணிக்கணும், நம்பர் வரல அப்படின்னா நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அடுத்து வேறு எங்கெங்கெல்லாம் இந்த ஆன் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆன் த லெஃப்ட், ஆன் த ரைட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மை ஃப்ரெண்ட் இஸ் ஆன் த லெஃப்ட், அவன் லெஃப்ட் சைடில் இருக்கான். இப்போ உங்களை யாராவது கேட்குறாங்க, நீங்கள் ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கீங்க, சடனாக வந்து எங்கே உங்கள் பிரதர், எங்கே உங்கள் ஃப்ரெண்டு? ஹீ இஸ் ஆன் த லெஃப்ட், அவன் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கான். ஹீ இஸ் ஆன் த ரைட். ஸோ அந்த மாதிரி
இன் த ரைட், அட் த ரைட்னு யூஸ் பண்ணக்கூடாது, ஆன் த ரைட், ஆன் த லெஃப்ட் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா கைஸ்? இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக இந்த ப்ரிப்போசிஷனை எங்கே யூஸ் பண்ணுறது நம்ம கற்றுக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். ஓகேங்களா? அடுத்து ஆன் த பைக். நான் பைக்கு மேலே இருக்கேன். ஸோ ஆன் த பஸ். ப்ரோ நான் வந்து பஸ்ஸுக்கு உள்ளே தானே இருக்கேன், ஏன் நம்ம வந்து ஆன் த பஸ்ன்னு சொல்லணும், அதான் ரைட்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, எந்த ஒரு வாகனமாக இருக்கட்டும் அந்த இடத்துல நிற்கிற மாதிரி இருந்துச்சுங்களேன், அதை வந்து நம்ம ஆன் த பஸ்ன்னு தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பஸ்ஸில் நின்றுட்டு போகலாம். சரிங்களா? ஆனால் காரில் நின்றுட்டு போக முடியாது. அதனால தான் இந்த கார் ஆன் த பஸ். இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரொம்ப ஃபன்னாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ இதை புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதே பார்த்திங்கன்னா பிளேனில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிற்கலாம் பிளேனில். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லணும், ஆன் த பிளேன் தான் சொல்லணும். அதே ஹெலிகாப்டரில் பார்த்திங்க அப்படின்னா நிற்க முடியாது, உட்கார தான் முடியும், சீட் இருக்கும். ஹெலிகாப்டர் பார்த்திங்கன்னா கார் மாதிரி, பிளேன் பார்த்திங்கன்னா பஸ் மாதிரி. அப்போ என்ன பண்ணணும், நிற்கிற மாதிரி எதெல்லாம் இருக்கோ அங்கே எல்லாமே நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணோம் வெஹிக்கிளுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ஆன் த ட்ரக். ஏன்னா ட்ரக் பார்த்திங்கன்னா ட்ரக்கில் நிற்கலாம், அப்போ ஐ எம் இந்த ட்ரக்னு சொல்ல முடியாது. அப்போ ஐ எம் ஆன் த ட்ரக். ஐ எம் ஆன் த போட். ஸோ போட் என்ன பண்ணோம் அப்படின்னா போட்டில் நின்றுட்டு போகலாம், உட்காந்துட்டு போகலாம், நின்றுட்டு போகலாம். நான் உட்காந்து தானே, அதாவது நின்றுட்டும் போகலாம்ல. ஸோ நின்றுட்டு போகிற மாதிரிலாம் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன் த போட், ஆன் த பிளேன், ஆன் த பைக். ஸோ நீங்கள் சொல்லலாம் பைக் வந்து உட்காந்து தானே போகிறோம், நீங்கள் எப்படி ப்ரோ ஆன் த பைக்னு ஐ எம் ஆல்சோ மேக்கிங் சம் ஃபன், ஆன் த பைக்னு சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். ஸோ நீங்கள் பைக்கு மேலே உட்காந்துட்டு போகிறீங்க, அதனால் ஆன் த பைக். ஓகேங்களா? ஆன் த பைக், ஆன் த பஸ். ட்ரெயின்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம நின்றுக்கிட்டு போகிறோம், அதனால் ஆன் த ட்ரெயின். அதே பார்த்திங்கன்னா பிளேன், ஆன் த பிளேன். ஸோ அதான் பார்த்திங்கன்னா இங்கே எழுதியிருப்பேன். ஸோ ஆன் த பஸ், ஆன் த ட்ரெயின், ஆன் த போட், ஆன் த பிளேன். ஓகே கைஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ப்ரிப்போசிஷன் ஆன், அட், இன் பார்த்திங்கன்னா எல்லா டவுட்ஸும் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா டவுட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நான் எழுதி போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து எழுதிக்கோங்க. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு உங்களுடைய டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணும். ஸோ அதனால் இதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்றைக்கான லெசன் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ டில் நவ். திஸ் இஸ் மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ பிகாஸ் யூ ஆர் ஃபினிஷர். ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் வீடியோஸ் வந்து பார்ப்பாங்க, அதை பார்த்துட்டு ஜஸ்ட் அப்படியே போயிடுவாங்க, பார்க்க மாட்டாங்க. வாழ்க்கையில் நம்ம எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியுமே பார்த்திங்க அப்படின்னா முழுமை அடையணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நம்ம சக்ஸஸ் அடைய முடியும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னுடைய இந்த போர்டுக்கு பக்கத்தில் நான் என்ன எழுதியிருப்பேன் அப்படின்னா ஐ எம் ஃபினிஷர் அப்படின்னு எழுதியிருப்பேன். ஏன் அப்படின்னா நான் எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் அதை முழுசாக பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அதனால தான் நீங்கள் இந்த வீடியோ இப்போ வரையிலும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் அ ஃபினிஷர். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் பிகாஸ் ஃபினிஷராக யாருக்கெல்லாம் இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக நிறைய விஷயங்களை கற்றுக்குவீங்க, வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போவீங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நிறையா பேசிட்டு நினைக்கிறேன். இன்றைக்கான லெசன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் Surreal Setter signing off. Until meet you in the next lesson. Bye-bye.